பட்ஜெட் என்றால் என்ன? வணிக வரவு செலவு திட்டம் என்பது உங்கள் வருமானம் மற்றும் உங்கள் நிறுவனத்திற்கான செலவுகளின் அடிப்படையில் ஒரு செலவு திட்டமாகும். இது உங்களுக்கு இருக்கும் மூலதனத்தை தீர்மானிக்கிறது, உங்கள் செலவினங்களை முன்னறிவிக்கிறது மற்றும் வருமானத்தை முன்னறிவிப்பதில் உதவுகிறது. உங்கள் வணிக நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கு பட்ஜெட் உங்களுக்கு உதவுவதோடு நிதி இலக்குகளை நிறுவுவதற்கான அளவுகோலாகவும் செயல்படும். அரசில் இனி வரும் ஆண்டில் அல்லது குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஏற்பட இருக்கும் வரவு செலவுகளுக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட நோக்கங்களுடன் திட்டமிட்டு பணம், பொருள் முதலியவற்றை ஒழுங்கு நிறுத்துவதாகும். இதை பட்ஜெட் என்னும் பிரான்சிய மொழிவழி பெற்ற சொல்லால் குறிப்பர். சிறு பொருள் முதலியல் அல்லது நுண்ணியல் பொருளியல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் துறையில் வரவு செலவு திட்டம் ஒரு முக்கிய கருத்துரு. பட்ஜெட் இன் குறிக்கோள்கள்: இனி வரவிருக்கும் காலத்தில் பணக்கணக்கில் வரவுகளும் செலவுகளும் காலக்கெடுவுடன் முன்கணிப்பு செய்து குறிப்பிட்ட ஒப்பியலாக்கத்தின் மாதிரிகளின் படி அதற்கேற்ப ஒரு தொழில் அல்லது நிறுவன நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டுமென கூறுவது. உண்மையான தொழில் நடப்புகளை நிதியறிக்கையில் முன்கணித்தவாறு நடத்த பணப்புழக்கம் நடவடிக்கைகள் எடுப்பது. பட்ஜெட் உருவாக்க சில அடிப்படை விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அவையாவன: ஓராண்டு அடிப்படையிலானது. நாடாளுமன்றமானது செயலாட்சியருக்கு எக்ஸிகியூட்டிவ் ஓராண்டிற்காக மட்டுமே நிதி அளிக்க வேண்டும் என்பது நிதியியலில் சிறந்த கொள்கையாக கருதப்படுகிறது. காரணம், செயலாட்சியருக்கு தேவையான நிதி அதிகாரத்தை ஓராண்டுக்கு வழங்குவது ஏற்கத்தக்கது. நிதியறிக்கையை திறன்பட நடைமுறைப்படுத்துவதற்கு செயலாட்சியருக்கு தேவையான குறைந்தபட்ச கால அளவு ஓராண்டு. மனிதர்களின் கணக்கீடுகள் ஆண்டை அடிப்படையாகக் கொண்டது மரபு. இந்தியா மற்றும் பிரிட்டனில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையிலும், அமெரிக்காவில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலும், பிரான்சு நாட்டில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையிலும் நிதியறிக்கை காலமாக பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு துறையின் வருவாய் மற்றும் செலவு மதிப்பீடுகள் அந்த துறையாலேயே தயாரிக்கப்பட வேண்டும், ஏனெனில் அவை ஒவ்வொரு துறையின் திட்டங்கள், செயல்கள் ஆகியவற்றை தெளிவாக காட்டுவதோடு அந்த துறையின் நிதி பலத்தையும் உறுதிப்படுத்தும். அதே நேரம் அந்த துறையின் செயல்திட்டங்களை வேறு துறைகள் நடைமுறைப்படுத்தினால் அது பற்றிய அடிக்குறிப்பையும் தனது மதிப்பீட்டு அறிக்கையில் தொடர்புடைய துறை தெரிவிக்க வேண்டும். வருவாய் மதிப்பீட்டை விட செலவு மதிப்பீடு அதிகமாக இருக்கக்கூடாது, அதாவது செலவு மற்றும் வருவாய் மதிப்பீடுகள் சம அளவில் இருக்க வேண்டுமா? செலவை விட வருவாய் அதிகமாக இருந்தால் அது உபரி அல்லது எச்ச நிதியறிக்கை சர்ப்ளஸ் பட்ஜெட் என்றும், வருவாயை விட செலவு அதிகமாக இருந்தால் அது பற்றாக்குறை நிதியறிக்கை டெபிசிட் பட்ஜெட் என்றும் அழைக்கப்படும். அரசானது அனைத்து துறைகளின் வருவாய் செலவுகளை ஒரே நிதியறிக்கையில் உட்படுத்த வேண்டும். இதற்கு ஒற்றை நிதியறிக்கை சிங்கிள் பட்ஜெட் என்று பெயர். துறைதோறும் தனித்தனியாக உருவாக்கினால் அது பன்மை நிதியறிக்கை பிளூரல் பட்ஜெட் எனப்படும். பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒற்றை நிதியறிக்கை முறையும், பிரான்சு, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகள் பன்மை நிதியறிக்கை முறையும், இந்தியா 2 நிதியறிக்கை முறையும் டு பட்ஜெட் கடைப்பிடிக்கின்றன. அரசின் நிதி நடவடிக்கைகளில் வருவாய் மற்றும் மூலதன செலவுகளை தனித்தனியே பிரித்து அரசை நடத்துவதற்கான செலவை வருவாய் நிதியறிக்கையிலும், ரெவென்யூ பட்ஜெட் முதலீடு தொடர்பானவற்றை மூலதன நிதியறிக்கையிலும், கேபிட்டல் பட்ஜெட் குறிப்பிட வேண்டும். வருவாய் நிதியறிக்கைக்கு அரசின் நடப்பு வருவாயிலிருந்தும், மூலதன நிதியறிக்கைக்கு அரசின் சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றின் மூலம் நிதியளிக்கப்படும். அரசின் வருவாய் மற்றும் செலவு பரிமாற்றத்தை நிதியறிக்கையில் மொத்தமாக குறிப்பிட வேண்டும். இந்திய அரசின் ஒன்றிய வரவு செலவு திட்டம் இந்தியாவில் ஒன்றிய பொது நிதியறிக்கையை யூனியன் ஜெனரல் பட்ஜெட் நிதி அமைச்சகம் உருவாக்குகிறது. இந்த அமைச்சகம் பொருளியல் நடவடிக்கைகள், செலவு, வருவாய், நிதிச் சேவைகள், பங்கு விலக்கல் ஆகிய துறைகளைக் கொண்டது. இதில் நிதியறிக்கை உருவாக்கும் பணி பொருளியல் நடவடிக்கைகள் துறையை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சார்ந்தது. அதேவேளை தொடர்வண்டி அமைச்சகம் தனக்கான திட்டத்தை ரயில்வே நிதியறிக்கை தனியே தயாரிக்கிறது.
நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான பட்ஜெட் பிரிவு ஆண்டுதோறும் பட்ஜெட் தயாரிக்கிறது. பட்ஜெட் தயாரிக்கும் குழுவின் தலைவர் நிதி அமைச்சர். தற்போதைய இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பட்ஜெட் கூடுதல் மானியங்களை உள்ளடக்கியது மற்றும் ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் தொடர்பாக அரசியலமைப்பு எந்திரத்தின் தோல்விக்கான ஜனாதிபதியின் பிரகடனம் செயல்படும் போது அத்தகைய மாநிலத்தின் பட்ஜெட்டை தயாரிப்பது. இந்தியாவின் முதல் பட்ஜெட் 1860 பிப்ரவரி 18 அன்று ஜேம்ஸ் வில்சனால் சமர்ப்பிக்கப்பட்டது. PC மஹாலனோபிஸ் இந்திய பட்ஜெட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்.